வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். இந்த மீன் வந்து புதுசாக தான் வாங்கியிருக்கோம். ஏதோ வவ்வால் மீன் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு தெரியலை. பாதி மீனை வறுத்துட்டு பாதி மீனை குழம்பு வைக்கணும். அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். தலையும் வாழையும் குழம்பு வச்சுட்டு இந்த பீஸா இருக்கிறதா பார்த்து வறுத்து எடுத்துக்கலான்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பிரித்து. மீனை வறுத்துக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாதி மீன் குழம்பு வச்சுக்கலான்னு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நல்லா மசாலாவை வந்து முன்னாடியே தடவி வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறதோடையும் நல்லா ஊற வச்சுக்கிறலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் சில்லி ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்காண்டி மிளகாத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். ஒரு 2 லெமன் சின்ன லெமனாக புழிஞ்சு அந்த சாறை ஊற்றி நல்லா கலந்துட்டேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. தடவி நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போதான் உப்பு மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஊறி வரும். நல்லா ஒரு ருசியை கொடுக்கும். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா இல்லைன்னா 3 பச்சை மிளகா தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே சுடு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு லெமன் அளவு புளி அது ஊற வச்சுருக்கேன். அது ஓரமாக இருக்குது. இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், கடுகு அதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றப்ப இந்த பச்சை மிளகாயை சேர்த்து இதையும் வதக்கிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றப்ப தக்காளி இது கூட சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கிறதுக்கு உப்பு முன்னாடியே சேர்த்துருங்க. கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி புளிக்கரைசல் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடிதான். இதை வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த கரண்டியில் மிளகாத்தூள் வந்து இதில் அரை கரண்டி சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டேன். இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிய விடணும். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கூட்டி குறைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிஞ்சு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் நல்லா கொதிய தொட்டிக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு
ஒரு கரெக்டான அளவாக திக்காக இருக்கிறப்பவே நம்ம மீனை சேர்த்துறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீன் வேகிறதுக்கு அந்த குழம்பும் கரெக்டாக வந்துடும். இப்போ அந்தளவுக்கு வர்றப்ப நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நல்லா கொதிஞ்சு கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ மீன் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த அடுப்பில் நம்ம மீனை வறுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகி வர்றப்ப அந்த மீன் ஊற வச்சுருக்க மீன் அங்கங்கே திட்டாக இருக்குது மசாலா. அதெல்லாம் திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி தடவிட்டு அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. நல்லா அதுக்கு பின்னாடி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு முன்னும் பின்னுமா நல்லா வேக வைக்கணும். இந்த பக்கம் முன்பக்கம் வெந்துருச்சு. இப்போ திரும்பவும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கம்மி பண்ணிட்டு தான் நம்ம வறுத்து எடுக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வறுத்துட்டு. இதே மாதிரி எல்லா மீனையும் வறுத்துக்கலாம். இந்த பக்கம் மீன் குழம்பு கொதித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு அருமையான மீன் குழம்பு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.